This is Vicky from VTech. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் தான் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு ஹைட்டு கேபினெட் வந்துடும். டெப்த்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு டெப்த்து கேபினெட் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்னால பார்த்தீங்கன்னா டெப்த்து வந்து நம்ம 10 இன்ச்சு சைஸ் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஹையாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 12 இன்ச் 15 இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட உள்ள யூஸ் பண்ணுற ஸ்பெக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேசஸ் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 4 இன்ச்சு ஹைட்டில் ஒரு 10 இன்ச்சு டெப்த்து கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிலிக் ஷீட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அக்ரிலிக் பண்ணலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் வித் கிளாஸ் ஃபினிஷில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸு சென்டரில் இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸில் வந்துடும். உங்களுக்கு இந்த சைடு ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்டு ஃபினிஷில் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு அக்ரிலிக் ஷீட்டு தான். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த டிசைன் தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் ஷாப்புக்கு என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டு தான். ஸோ அவங்க செலக்ட் பண்ண பேனல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுவாக நம்மளோட சாய்ஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேனல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணி ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ண மாடல் பேனல் தான் இந்த ஆம்பிளிஃபையருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஆஃப் கஸ்டமரோட டெசிஷன். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு என்னென்ன ஸ்பெக் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ மீட்டர் ஒன்று வந்துடும் ஃப்ரண்ட்டில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16x2 டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ரிமோட் கிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனால் உங்களுக்கு வந்து ரிமோட்டில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிமோட் வந்துடும் உங்களுக்கு. இந்த ரிமோட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா என்கோடர் ஃபங்க்ஷனு ப்ரெஸ்ஸிங் ஃபங்க்ஷனில் வந்துடும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டர் சேனல் சரௌண்ட் சேனல் சப்வூஃபர் பேஸ் டபுள் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்ம இந்த என்கோடர் ஃபங்க்ஷன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்கோடர் ப்ளஸ் இந்த மாதிரி ரிமோட்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். அவ்வளோதான் இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரோடெக்கோட பேசிக் ஃபங்க்ஷன் ரிமோட் கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் 2 காம்பினேஷனில் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு டல்லாக தெரியும். ஸோ இப்போ ஆன் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ப்ளூ கலர் டிஸ்பிளே ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பிடி மோடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிமோட் வந்துடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சேனலு எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளூடூத் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் பைலேயே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ஓரளவு இவ்வளோ தான். இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு கிராஃபிக் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 வியூ மீட்டர் இருக்கிற கான்செப்ட்டில் தான் போட்டிருந்தோம். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரே ஒரு வியூ மீட்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பேசிக் கான்செப்ட்டில் தான் பண்ணியிருப்போம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயரிங்குமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக கொண்டு போயிருப்போம். ஸோ பாருங்கள், வால்யூம் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணியிருப்போம். நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் லைட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே கலரில் உங்களுக்கு வந்து அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் நாப் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரெட்டு, க்ரீனு இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக காமிக்கிறேன் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒயரிங் வந்து நீட்டாக கொண்டு போயிருப்பேன். ஸோ இது ஒரு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையருங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து ரொம்ப ஈஸி. வெறும் டிஜிட்டல் தான். உங்களுக்கு வந்து இதில் வந்து HDMI ARC சப்போர்ட் கிடையாது, ஆப்டிக்கல் சப்போர்ட் கிடையாது. ஃபியூச்சரில் வேணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம டீகோடர் ஆட் பண்ணிக்கிற கான்செப்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா இந்த சேசஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீகோடருக்கான கட்டிங் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளை செக்ஷன்லேருந்து பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்ம 27027 5 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைடெக்கோட பிராண்டோட ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்பெக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடிச்சுட்டு லேபர் மட்டும் தனியாக வாங்கிப்பேன். ஸோ அவங்க என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் கொடுத்தாங்க, என்னென்ன திங்ஸ் கொடுத்தாங்களோ அதை வச்சு மட்டும்தான் வந்து நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட சாய்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியா கிடையாது. அங்கே வந்து ரீட்டைல் ஷாப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதோட திங்ஸை விட்டு நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ
ஸோ டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேனலுமே இந்த மாதிரி கஸ்டமர் கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க ஷாப்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க. நம்ம ரெகுலராக டிசைன் பண்ணி யூஸ் பண்ணுற பேனல் கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஹைடெக்கோட டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 27027 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெச்டி தான், காப்பர் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரு. நெக்ஸ்ட்டு ஃபில்டர் செக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 வோல்ட் 10,000 mFடியில் 2 கேன் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு டிசி டூயல் சப்ளை கிடைக்குது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். அல்ட்ரா டிஜிட்டல்லேருந்து 2 சேனல் AC 12012 சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். இது எந்த ப்ரொடக்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு வந்து சப்வூஃபருக்கு மட்டும் நம்ம மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால் வந்து பவர் அதிகமாக போகும்போது உங்களுக்கு லோட் எடுத்து சப்வூஃபரில் சவுண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆன் ஆஃப் பண்ணும்போது. அதனால் வந்து சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 40 DC இன்புட் கொடுத்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு 12 வோல்ட் வர்ற மாதிரி ஒரு பக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா அர்ஷனோட பிராண்ட்லேருந்து ஒரு பக் போர்டு போட்டிருப்போம். இந்த பக் போர்டு எதுக்குன்னா இந்த கண்ட்ரோலில் எரியிற லைட்டுக்கு ப்ளஸ் வியூ மீட்டருக்கு அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து லைட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். வியூ மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்லேருந்தே எடுத்துட்டேன். பட் நான் டிசைன் பண்ணது பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த பக் போர்டு வந்து வியூ மீட்டருக்கும் லைட்டுக்கும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து நான் இந்த பக் போர்டு வந்து ஃபிட் பண்ணேன். பட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்லேயே அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ரிமோட் கிட்லேருந்தே நான் அவுட்புட் எடுத்துகிட்டு டேரெக்டாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரோடெக்கோட ரிமோட் கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ஷாப்பில் என்ன சொன்னாங்களோ அதே தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் க்ரோடெக் ரிமோட் கிட் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது டீகோடர் மெர்ஜ் பண்ணிக்கலாம், வியூ மீட்டர் மெர்ஜ் பண்ணிக்கலாம், ஷார்ட் சர்க்யூட் அது இதுன்னு கிட்டத்தட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வியூ மீட்டர் ஆப்ஷன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்லேயே வியூ மீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ மீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் இருப்பாங்க. அந்த வியூ மீட்டரோட மோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ வந்து இதோட ஆடியோ ரிசல்ட்டுமே ஓகே, நல்லா தான் இருக்குது உங்களுக்கு கேட்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து TDA 7265 2FETக்காக இந்த ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஆடியோ ரிசல்ட் வந்து TDA பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுவாகவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து ஓகே, நல்லா சிங்க் ஆகிருக்கு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷானோட JBL சப் ப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். என்ன ஊஃபர் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேட்ச் ஆயிரும். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா IGL 10 inch யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி IGLக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து JBLோட ஷானோட லோ பாஸ் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீ செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு லோ பாஸ் ஃபில்டர் போட்டிருக்கோம். ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா க்ரோடெக்கோட ரிமோட் கிட் போட்டிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரியேட்டிவ் ஆடியோஸோட 2FET யூஸ் பண்ணியிருக்கோம். கிரியேட்டிவ் ஆடியோஸில் கிறிஸ்டலோட 2TR மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 52001943 டிரான்சிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டிஃபால்ட்டாக வர ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 6 லீஃபாக ஹீட் சிங் போட்டு, அதாவது 3 சேனல் STK மாற்ற ஹீட் சிங்லேயே நம்ம வந்து ஒரே இதாக ஃபிட் பண்ணிட்டோம். டிஃபால்ட்டாக வர ஹீட் சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 6 லீஃப் ஹீட் சிங்லேயே வந்து மாஸ்ஃபெட்டையுமே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு வந்து TDA 7265 IC தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, சென்டருக்கு மட்டும் சிங்கிள் IC மோனோ கான்செப்டில் ஒர்க் ஆகும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வர ஹீட் சிங் கூட நம்ம வந்து அந்த 6 லீஃப் ஹீட் சிங் கூட அட்டாச் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூவே இருக்காது. TDA 7265 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6 inch லோட் பண்ணும்போது பொதுவாகவே பெருசாக ஒன்றும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த தகடு டைப் ஹீட் சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. அது போக நாம் இந்த 6 லீஃப் கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் ஹீட் சிங்கு 5 சேனலுக்கு மட்டும். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபரோட ஹீட்டிங் இஷ்யூ இப்போ கூட பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட லோடு கொடுத்த ஹீட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அப்படியே டிசப்பியர் ஆகிட்டு இருக்கு. அதுக்குமே பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா AC 220 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற 3 inch ஃபேன் தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு பேக் சைட்லேயே ஒரு ஃபேன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏர் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ஃபெட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு லோடு கொடுத்தாலும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அப்படியே உங்களுக்கு டிசப்பியர் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 inch to 6 inch ஸ்பீக்கர்ஸ் லோட் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். 40 watt ஸ்பீக்கர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 8 ohms 40 watt ஸ்பீக்கர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 inch 10 inch சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஒரு ஓவரால் வியூவாக சொல்கிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 27027 5 ஆம்ஸ் ஹைடெக்கோட ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபில்டர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வோல்ட் 10,000 mFல 2 கேன் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிசி ரெக்டிஃபையர் ஆகுது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஏசி 12012 ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பக் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுக்கு வி மீட்டருக்கு அதுக்கெல்லாம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா க்ரோடெக்கோட ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா க்ரோடெக்கில் பார்த்தீங்கன்னா பொதுவாக 2 டைப் ஆஃப் டிஸ்பிளே கிடைக்குது, பிளாக்கு ப்ளூ. இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம பர்டிகுலர் யூஸ் பண்ணிக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ப்ளூ டிஸ்பிளே. லோ பாஸ் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஷானோட JBL லோ பாஸ் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா TDA 7265 அதாவது ST பிராண்டோட ஒரிஜினல் TDA IC தான் யூஸ் பண்ணியிருக்கோம் 5 சேனலுக்கு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு 2 ஃபிட் கிறிஸ்டல் ஆடியோஸோட 2 ஃபிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் ஓவரால் வியூவாக. இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட நம்பருக்கு DM பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தீபாவளி ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா 8000 to 9000 ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா 10 to 11 வரைக்குமே கொடுப்போம். இப்போ வந்து 8 to 9 இந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ DM பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். இதனுடைய ஆடியோ ரிசல்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளோட யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதோட ரீசெண்ட் வீடியோ ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ கீப் சப்போர்ட், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.